ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதேருத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 அத்தியாயம் 3. ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம். பதம் 32. அதக பரம் யத் அவ்யக்தம் அவ்யூட குண ப்ரூம்ஹிதம் அத்ருஷ்டா அஸ்ருத வஸ்துத்வா சஜீவோ யத் புனர்பவக. டிரான்ஸ்லேஷன். இந்த ஸ்தூல உருவத்திற்கு அப்பால் மற்றொரு சூட்சுமமான உருவம் இருக்கிறது. அது சாதாரண உருவத்தைப் போல காணப்படக்கூடியதும் கேட்டறியத்தக்கதும் தோன்றக்கூடியதும் அல்ல. இந்த சூட்சும சரீரத்திற்கு அப்பாற்பட்ட ஜீவனுக்கு உருவம் இருக்கிறது. இல்லையென்றால் தொடர்ந்து பிறவிகளை அவனால் ஏற்றிருக்க முடியாது. பர்போட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஸ்தூலமான இந்த பிரபஞ்சம் பகவானின் விஸ்வரூபமாக கருதப்படுகிறது. அதை போலவே பகவானின் சூட்சும வடிவமும் ஒன்றுள்ளது. அது காணப்படாததும் கேள்விப்படாததும் அல்லது தோற்றுவிக்கப்படாததும் ஆகும். அதை உணர மட்டுமே முடியும். ஆனால் உண்மையில் உடலை பற்றிய ஸ்தூலமான மற்றும் சூட்சுமமான கருத்துக்கள் அனைத்தும் ஜீவராசிகளுடன் சம்பந்தப்பட்டவையாகும். இந்த ஸ்தூல மற்றும் சூட்சும உடல்களுக்கு அப்பால் ஜீவராசிக்கு அவனுடைய ஆன்மீக உடலும் உள்ளது. கண்ணுக்கு புலப்படும் ஸ்தூல உடலிலிருந்து ஜீவராசி வெளியேறிய உடனேயே ஸ்தூல உடலும் அதன் இயக்கமும் செயலற்று போகின்றன. உண்மையில் அந்த ஜீவராசியை காண முடியாமலும் கேட்க முடியாமலும் இருப்பதால் அவன் சென்று விட்டான் என்று நாம் கூறுகிறோம். ஜீவராசி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது ஸ்தூல உடல் செயலற்று இருக்கிறது. அப்போதும் கூட அவனுடைய சுவாசத்தின் காரணத்தினால் அவன் உடலுக்குள் இருக்கிறான் என்பதை நாம் அறிகிறோம். எனவே ஜீவாத்மா உடலை விட்டு வெளியேறி விடுவதால் இனி வாழ்வு இல்லை என்பது பொருளல்ல. அவன் இருக்கத்தான் செய்கிறான். இல்லையென்றால் அவனால் எப்படி தொடர்ந்து பிறவிகளை எடுக்க முடியும்? முடிவு என்னவென்றால் பகவான் அவரது ஆன்மீகமான உடலில் நித்தியமாக வாழ்கிறார். அந்த உடல் ஜீவராசி உடையதைப் போல ஸ்தூலமானதோ சூட்சுமமானதோ அல்ல. ஜீவராசியின் ஸ்தூல மற்றும் சூட்சும உடலோடு அவரது உடலை ஒருபோதும் நாம் ஒப்பிடக்கூடாது. பகவானின் உடலை பற்றிய இத்தகைய கருத்துக்கள் அனைத்தும் கற்பனையானவை ஆகும். ஜீவராசிக்கு அவனுடைய நித்தியமான ஆன்மீக உருவம் இருக்கிறது. அது பௌதீக தொடர்பினால் பந்தப்பட்டு உள்ளது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 சாப்டர் 3 ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் என்னும் தலைப்பில் 32ஆம் பதத்திற்கான ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் முடிவு அடைகிறது. ஹரே கிருஷ்ணா. பதம் 33. யக்ரேமே சத் அசத் ரூபே பிரதிஷித்வே ஸ்வ சம்விதா அவித்யா ஆத்மனி கிருதே இதி தத் பிரம்ம தர்ஷனம். டிரான்ஸ்லேஷன். ஸ்தூல மற்றும் சூட்சும உடல்களுக்கும் தூய ஆத்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை எப்போது ஒருவன் தன்னுணர்வின் வாயிலாக அறிகிறானோ அப்போது தன்னையும் பகவானையும் அவனால் காண முடியும். பர்போட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஸ்தூல மற்றும் சூட்சும வடிவிலுள்ள உடல்கள் ஆத்மாவை மூடியுள்ள போர்வைகளாகும். இந்த உடல்கள் ஜட சக்தியினால் தற்காலிகமாக அளிக்கப்பட்டவையாகும். இதை அறிவதே தன்னுணர்வு எனப்படுகிறது.
இந்த போர்வைகள் அறியாமையால் விளைந்தவையாகும். இத்தகைய போர்வைகள் பரம புருஷரிடம் செயல்படுவதில்லை. இதை உறுதியாக அறிவதே முக்தி அல்லது பகவத் தரிசனம் எனப்படுகிறது. ஆன்மீக வாழ்வை ஏற்றுக்கொள்வதன் வாயிலாக பரிபூரணமான தன்னுணர்வை பெற முடியும் என்பதே இதன் பொருளாகும். ஸ்தூல மற்றும் சூட்சும உடல்களின் தேவைகளை நிறைவேற்றுவதிலிருந்து விடுபட்டு ஆத்மாவை பற்றிய செயல்களில் தீவிர ஈடுபாடு கொள்வதே தன்னுணர்வு என்பதாகும். செயல்களுக்கான ஊக்கம் ஆத்மாவிலிருந்து உற்பத்தியாகிறது. ஆனால் ஆத்மாவின் உண்மையான நிலையை அறியாத காரணத்தால் அத்தகைய செயல்கள் மாயையாக மாறுகின்றன. அறியாமையின் காரணத்தால் ஆத்ம நலம் ஸ்தூல மற்றும் சூட்சும உடல்களின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. இதனால் ஒவ்வொரு பிறவியிலும் நிறைவேற்றப்படும் எல்லா செயல்களுமே வீணாகி விடுகின்றன. ஆனாலும் சரியான பண்பாட்டின் வாயிலாக ஒருவர் ஆத்மாவை அறியும் போது ஆத்மீக செயல்கள் ஆரம்பமாகின்றன. எனவே ஆத்மீக செயல்களில் ஈடுபட்டுள்ளவர் ஜீவன் முக்தன் அல்லது பந்தப்பட்ட வாழ்வு நிலையில் இருந்து கொண்டே முக்தி பெற்றவராக இருப்பவர் என்று அழைக்கப்படுகிறார். தன்னுணர்வு எனப்படும் இந்த பக்குவ நிலையை செயற்கையான முறைகளினால் அடைய முடியாது. ஆனால் எப்போதும் உன்னதமான நிலையில் இருப்பவரான பகவானின் தாமரை பாதங்களில் சரணாகதி அடைவதன் மூலமாகத்தான் இதை நாம் பெற முடியும். எல்லோருடைய இதயத்திலும் தாம் இருப்பதாகவும் தம்மிடம் இருந்துதான் எல்லா அறிவும் ஞாபகமும் மறதியும் வருகின்றன என்றும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். ஜீவராசி ஜட சக்தியை அனுபவிக்க விரும்பும் போது பகவான் மறதி என்னும் மாயையினால் ஜீவராசியை மூடிவிடுகிறார். இதனால் இந்த ஸ்தூல உடலும் சூட்சும மனதுமேதான் இதனால் இந்த ஸ்தூல உடலும் சூட்சும மனதுமே தான் என்று ஜீவராசி தப்பான அபிப்பிராயத்தை கொள்கிறான். மேலும் உன்னத அறிவை பண்படுத்தியதன் விளைவாக மறதியெனும் பிடியிலிருந்து விடுபடுவதற்காக ஜீவராசி பகவானிடம் வேண்டுகிறான். பகவானும் அவரது காரணமற்ற கருணையினால் ஜீவராசியின் மாயை திரையை அகற்றி விடுகிறார். இவ்வாறாக ஜீவராசியும் தன்னை உணர்கிறான். பிறகு அவன் பந்தப்பட்ட வாழ்விலிருந்து விடுபட்டு பகவானிடம் தனக்குள்ள நித்தியமான உறவில் நிலை பெற்று அவரது சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான். இவை அனைத்தும் பகவானால் அவரது புற சக்தியின் மூலமாகவோ அல்லது நேரடியான அந்தரங்க சக்தியின் மூலமாகவோ நிறைவேற்றப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 அத்தியாயம் 3 ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம். இதில் பதம் 33 பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரி போல்.